என்ன லைஃப் இது? எப்ப பாரு ஒரே பிரச்சனையா இருக்கு. எத நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி அந்த ஒரு ஃபேஸ்ல நானும் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இதான் கோயில் அண்ட் இது மெயின் ரோடு இருக்கும். அங்க நின்னு பார்க்கும்போது ஒரு பஸ் போச்சு. அந்த பஸ் பார்த்தோனே எனக்கு என்னோட ஸ்கூல் மெமரீஸ் ஞாபகம் வந்துச்சு. ஸ்கூல் படிக்கும்போது எப்படின்னா, நான் ஒரு வில்லேஜ்ல தான் வளர்ந்தேன். ஸோ எங்க ஊர்லேருந்து என்னோட ஸ்கூல் வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது வேன் இருக்கும். பட் சம்டைம்ஸ் வேன மிஸ் பண்ணினப்போ பஸ்ல தான் போணும். பஸ் எப்படி இருக்கும்னா, ஃப்ரீக்வென்ட்டா இருக்காது வில்லேஜ் அப்படிங்கிறனால. ஒரு 1/2 அன் ஹவர், 40, 45 மினிட்ஸ் சம்டைம்ஸ் 1 ஹவர் கூட ஆகும். இட் டிபெண்ட்ஸ். அப்போ அந்த 1 மணி நேரத்தோட கூட்டம் அந்த ஒரு பஸ்ல இருக்கும். ஸோ ஆப்வியஸா பஸ் செம்ம ரஷ்ஷா இருக்கும். அப்படி ஒரு டைம் வந்து பஸ்ல போம்போது, என்னோட என்கிட்ட ஒரு ₹50 நோட் இருந்துச்சு. அது ஒரு ஓட்டை இருந்துச்சு. அது எனக்கு தெரியவே இல்ல. ஸோ அத நான் கண்டக்டர்ட்ட குடுத்தப்போ, கண்டக்டர் அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு 6த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன் ப்ராபப்ளி. அப்புறம் அழுகை வந்துருச்சு. ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் யாரோ முகம் தெரியாத ஒருத்தவங்க தான் வந்து எனக்கு டிக்கெட் வாங்கி குடுத்தாங்க. அந்த டிக்கெட்டோட காஸ்ட் மேபி ₹5க்கு கீழ தான் இருக்கும். பட் அவங்க அத அப்ப பண்ணாங்க. ஆனா அவங்க மூஞ்சி கூட நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அழுதுட்டே இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் அவங்க அந்த டிக்கெட்ட வாங்காம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. என்னால அத ரியலைஸ் பண்ணவே முடியல அந்த மொமெண்ட்ல. அப்புறம் மேபி இது வில்லேஜ்ங்கிறனால ஒரு ஒரு இடத்துக்கும் போம்போது அப்படிதான். ஸோ இன்னொரு பஸ்லலாம் போம்போது எப்படி இருக்கும்னா, ரஷ்ஷா இருக்கறனால நான் நடுவுல இறங்க வேண்டிய ஸ்கூல் வரும்போதுல என்னோட ஷூ தனியா இருக்கும். என்ன நசுக்கிருவாங்க. என் பேக்க பிடிச்சு என்னால எடுக்கவே முடியாது. பெல்ட் கழண்டும் ட்ரெஸ்ல இருந்து, தலை கலஞ்சிரும். ஸோ அப்படிதான் நான் ஸ்கூலுக்கே போவேன். ஸ்கூல் போம்போதே ஸ்கூல்லேருந்து வர மாரி தான் இருக்கும். பஸ்லலாம் போம்போது. பட் இப்போ வென் ஐ லுக் பேக்ல இவ்ளோ வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, நம்ம எவ்ளோ இப்போ இப்போ நம்ம நெனச்சா ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூட்டி வாங்குற வரைக்குமே பஸ் தான். எங்க போறதுனாலும் பஸ்ல தான் போணும். அண்ட் அது ஒரு பெரிய டாஸ்க் மாரி இருக்கும். நெறைய பேருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் ஸ்டில் இட் மேட்டர்ஸ். அப்படி இருக்கும்போதுல, இப்போ திரும்பி பார்க்கும்போது நம்ம எவ்ளோ வளர்ந்துருக்கோம். ஏன்னா இட் குட் பி அது ஒரு சின்ன வண்டியா இருக்கலாம். இப்ப நம்மளால நெனச்சா ஒரு கார்ல போ முடியும், ஒரு கேப்ல போ முடியும், டிக்கெட் புக் பண்ணி ஃப்ரீயா போ முடியும். ஸோ இட்ஸ் அ குரோத். அந்த மாதிரி நீங்க திரும்பி பார்க்கும்போதுல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட குரோத் வேற மாரி இருந்திருக்கலாம். அப்போ எதுவுமே உங்கள ஒரு ஃபோன் அஃபோர்ட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். ஒரு சின்ன விஷயத்த உங்களால அஃபோர்ட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். பட் இப்போ உங்களால அத அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா நீங்க வளர்ந்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா சக்சஸ்ங்கிறது நம்ம எப்பவுமே லெவல் 10ல வச்சிருக்கோம். 1, 2, 3 அப்படிதானே சக்சஸ் எப்பவுமே போகும். பிகாஸ் சக்சஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு வேற மாரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பவரா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு பணமா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு நிம்மதியா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீடமா இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போதுல ஏன்னா இப்போ எனக்கு சக்சஸ்ன்னு ஒரு விஷயம் படுதுன்னா, 5 வருஷம் கழிச்சு அது மாறலாம், மாறாம கூட இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கும்போது, இப்ப நான் போறேன். இந்த மொமெண்ட்ட இப்போதைக்கு நான் என்ஜாய் பண்ணல. இல்ல நான் அந்த சக்சஸ இப்போ வந்து எனக்கு ஒரு சக்சஸ்ங்கிறது ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கலாமே. அத நான் இப்ப என்ஜாய் பண்ணலன்னா, 5 வருஷம் கழிக்கும்போது எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காதுல்ல. ஸோ அந்த மாரி தான். குரோத் எப்பவுமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். பட் கண்டிப்பா நீங்க நீங்க மூவ் பண்றீங்க. இருக்கலாம். நம்ம லெவல் 1 ஏறுறோம், லெவல் 2 ஏறுறோம். டப்புன்னு ஒரு 4 படிக்கட்டு கீழ விழுகலாம். இட் ஹேப்பன்ஸ். ஆனா வி ஆர் மூவிங்ல, வி ஆர் குரோயிங். கண்டிப்பா நீங்க நெனச்ச இடத்துக்கு போலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ். கஷ்டமா இருக்கும். ஸோ இது எப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எஸ் ஒன் டே வில் ரீச் தேர்.